வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. எஸ், இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மறுபடி மிஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது. அதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் அட்வான்டேஜ். அவங்க டாஸை ஜெயிக்கிறாங்க அண்டு அவங்க ஹோம் கண்டிஷனை யூஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க சூஸ் பண்ண மாதிரியே கண்டிஷனும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் அவங்க பவுலர்ஸும் பர்ஃபெக்டாக போட்டாங்க. இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அண்ட் 245க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. தென் செகண்ட் பேட்டிங் ஆட வந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க டீமோட ஸ்டார் பிளேயர் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ நிற்கிற டீன் எல்கரும் அவர் கூட ஒரு டெபியூட்டன்ட் பெட்டிங்ஹாமும் நின்று ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை திருப்புறாங்க. ஸோ அவங்க 408 அடிக்கிறாங்க. ஸோ 163ன்ற ஒரு பெரிய ட்ரையலோட இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வர எப்படியாச்சும் இந்த மேட்சை ட்ரா பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 131க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க, அதுவும் ஜஸ்ட் 34 ஓவர்ஸில். அண்ட் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக டீன் எல்கர். அவர் சோலோவாக 185 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் ஆடும்போது மட்டும் பிச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் அவரும் 185 அடித்தார். ஸோ டெஃபினட்டாக அவர் தான் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து இந்த மேட்ச்சில் என்னென்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் அட்டாக். அவங்க பேஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்டெயின் மோர்க்கல், ஃபிலாண்டர் அவங்களாம் டெஸ்ட் கிரிக்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த பேஸ் அட்டாக்கும். இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ் இந்த பேஸ் அட்டாக் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டீம்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ககிசோ ரபாடா டீமோட ஏஸ் பவுலராக அவரோட வேலையை பெர்ஃபெக்டாக செஞ்சார். கூட யான்சன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அண்ட் டெபியூட்டன் பர்கர் அவருக்கு ஒரு டெபியூட் மாதிரியே போடல. இந்தியாவுக்கு ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ்னால் கொஞ்சம் வீக்னஸ் இருந்தது, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டார். அவர் ஒரு 7 விக்கெட் எடுத்தார் இந்த மேட்ச்சில். அண்ட் இன்னொரு டெபியூட்டன் கோட்ஸியும் ரொம்ப மோசமாக போடல, ஒரு சுமாரான பவுலிங் போட்டிருந்தார். ஸோ என்டையர்லி அவங்க பேஸ் அட்டாக் டெட்லியாக இருந்தது. அண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா எல்கர் இந்த மாதிரி பிச்சில் ஒரு 185 ஸ்கோர் அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அவரோட பார்ட்னர்ஷிப் வித் பெட்டிங்ஹாம் ஒரு க்ரூஷியல். அதுதான் மேட்ச்சில் இந்தியா விக்டரியிலேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தள்ளி வச்சுது. சரி, இந்த பார்ட்னர்ஷிப் தான் போச்சுன்னு பார்த்தா அடுத்து வந்தார் யான்சன். அவரும் எல்கரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியா விக்டரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி வச்சாங்க. அண்ட் யான்சன் ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். டெஸ்ட்டில் எப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணோன்னு ஒரு பயங்கர எக்ஸாம்பிளோடு ப்ரூவ் பண்ணார். அவர் விட்டுருந்தால் 100 கூட அடிச்சிருப்பார். பட் சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் இல்லை. ஸோ 84ல் நாட் அவுட்டில் ரிமெயின் ஆனார். அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து நெகட்டிவ்னு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. அவங்க கேப்டன் மட்டும்தான் இன்ஜுரி ஆகிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அண்டு இந்தியா சைட் பார்த்தீங்கன்னா என்னென்ன நெகட்டிவ்னு முதல்ல பார்த்துருவோம். கேப்டன் ரோஹித் சர்மா அவர் அந்த வேர்ல்ட் கப் லாஸ்லேருந்தே மீண்டு வராத மாதிரி தான் அவரோட பாடி லாங்குவேஜே இருந்தது. அண்டு இன்டர்நேஷ்னலில் தான் எப்படின்னு பார்த்தா ஐபிஎல்லையும் மும்பை மேனேஜ்மெண்ட் அவர் கேப்டன்சியை பறிச்சிட்டாங்க. ஸோ அவர் மென்டலி லோவாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட்டில் ஒரு புவர் ரெக்கார்ட் தான் இருந்தது. அண்ட் அது கண்டினியூ ஆன மாதிரி இருக்குது. அண்ட் மிடில் ஆர்டரில் பெருசாக நம்பப்பட்ட கில் அண்ட் ஐயர் 2 பேருமே 2 இன்னிங்ஸ்லுமே பெரிய ஸ்கோர் எதுவுமே அடிக்கலை. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பவுலிங் லைனப் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான் நல்லா போட்டார் வழக்கம் போல். அண்டு சிராஜ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக போட்டார். அண்ட் அதர் தன் தட் எந்த பவுலர்ஸுமே ஒழுங்காக போடல. ஒரு பவுலர் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்காததுக்கும் பவுலிங் நல்லாவே போடாததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் நடந்தது. பவுலிங் பார்த்திங்கன்னா நல்ல பவுலிங் போட்ட மாதிரியே ஒரு வியூ இல்லை. அண்டு இந்தியாவோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட பேட்டிங், கோலியோட ஃபார்ம் அண்ட் பவுலிங்கில் பும்ரா அண்ட் சிராஜோட காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் ஃப்ரம் இந்தியா. ஸோ முதல் மேட்ச் இந்தியா தோற்றுட்டாங்க. அடுத்த மேட்ச் ஜெயிச்சு சீரீஸை சேவ் பண்ணுவாங்களா இல்லை தோற்று 2-0ன்னு சீரீஸை லூஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஸோ சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக பவுமா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு பதில் கேஷவ் மகாராஜ் டைரெக்டாக டீமுக்குள்ளே வருவார். ஏன்னா இந்த மேட்சை ஸ்பின்னர் இல்லையேன்னு எல்லாருமே ஷாக் ஆனோம். பட் 4 பேசர் வச்சே சவுத் ஆஃப்ரிக்கா 20 விக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் மகாராஜுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்டு கோட்ஸியும் ரெஸ்ட் பண்ணலாம். அவர் பண்ணிவிட்டு முல்டருன்ற ஒரு ஆல்ரவுண்டரை எடுத்துகிட்டு வந்தால் அவங்க பேட்டிங்கும் டெப்த்தாக இருக்கும்.
அண்ட் இஃப் ரபாடா வந்து ஃபிட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார். மேபி இன்ஜூரி ப்ரோனாக இருந்தார்னா இங்கிடி வந்து ரபாடாவை ரீப்ளேஸ் பண்ணுவார். அண்ட் இந்தியா சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜெய்ஸ்வாலுக்கு பதில் அபிமன்யு ஈஸ்வரன் சேர்க்கலான்றது என்னோட ஒப்பீனியன். இது வந்து ஜெய்ஸ்வாலோட புவர் பர்ஃபார்மன்ஸ்னாலன்னு சொல்லலை. அவர் வந்து சின்ன பையன்தான். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. அதேமாரி அவரும் அதிகமாக அடிக்கவும் மாட்டார். எதுக்கு அபிமன்யு ஈஸ்வரன் சொல்கிறேன்னா, அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்குவாடில் சேர்த்துட்டே இருக்காங்க. 15ஸில் ஆட் பண்ணுறாங்களோ, பட் 11ஸில் சான்ஸ் தர மாட்டுறாங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபார்மில் இருக்க பிளேயரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸே உடஞ்சி அவங்களோட ஃபார்மும் அவுட் ஆகிடும். அப்போது வந்து நீங்கள் சான்ஸ் தரத்தில் எந்த யூஸும் கிடையாது. ஸோ அந்த லெஃப்ட் ரைட் காம்போலாம் ஓரம் கட்டிட்டு ஐ திங்க் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஜெய்ஸ்வால் வந்து ஒரு சுமாரான பிளேயர்லாம் கிடையாது. அவருக்கு வந்து ஏஜ் இருக்குது. இன்னும் எவ்வளோ வருஷம் இந்தியாவுக்காக ஆட போகிறாரு. ஸோ அதுக்காக அபிமன்யு ஈஸ்வரனோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். தென் மிடில் ஆர்டரில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. கில், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் கண்டினியூ பண்ண போகிறாங்க. விக்கெட் கீப்பர் ராகுலாக இருக்கலாம். அண்ட் அஸ்வினுக்கு பதில் ஜடேஜா சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அவுட் சைடு ஏஷியான்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜடேஜா தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். பட் இந்த மேட்ச் அவரை சேர்க்கல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஜடேஜாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. தென் தாக்கூரை தூக்க வாய்ப்பு இல்லை. தாக்கூர் சுமாராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷனில் ஒரு பேசர் டெஃபினட்டாக தேவை. அண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ தாக்கூர் இருக்க போகிறாரு. பும்ரா இருக்கலாம், சிராஜ் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, அவருக்கு பதில் முகேஷ் குமாருக்கு வேணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு தோணுது. ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட். இந்தியா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை ஃபீல்டில் காமிச்சாங்கன்னா அடுத்த டெஸ்ட் ஜெயிக்கலாம். அண்டு சவுத் ஆஃப்ரிக்காவும் இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாகவே வெரி வெரி டஃப்பாக இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ ஜனவரி 3 செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்குது. லெட்ஸ் சி என்ன ஆகுதுன்னு. ஸோ அடுத்த டெஸ்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.